பாசமிகு பார்வையாளர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாட்டு அரசியல் தீர்மானத்தை ஒட்டி எந்த சலசலப்பும் இல்லாமல் இருந்த பொழுது பங்காளி கேரளத்தில் உள்ள உறவுகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாஜகவுக்கு ஆதரவாக நிலைப்பாடு எடுக்கிறது, அது பாசிஸ்ட் என்பதை நியோ பாசிஸ்ட் என்று மாற்றி என்று ஒரு குழப்பத்தை உருவாக்கினார். அது கொஞ்சம் சலசலப்பை உருவாக்காச்சு. ஆனாலும் நம்ம தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல அது ஒன்றும் பெருசாக எடுபடலை. அது யாருமே அதை கண்டுக்கல. என்ன தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள்ல எவ்வளவு சிறப்புன்னு பாருங்க. ஒரு அகில இந்திய கட்சி, அதுவும் இந்தியா என்ற இணைந்து நின்று நாட்டு ஜனத்தை பாதுகாக்கக்கூடிய கட்சி ஒரு அரசியல் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கு. அதை ஒட்டி ஏதாவது விவாதங்களை உருவாக்கலாம் என்று எந்த ஊடகமும் நினைக்கல. பாருங்க, இந்த சீமான், விஜய் இவங்க ஏதாவது உணர்னாங்கன்னா தாக்குன்னு தாக்கி தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஜனநாயகத்தை ஆபத்து உருவாக்கக்கூடிய மோடியினுடைய நியோ பாசிஸ்ட் நடவடிக்கைகளை விவாத பொருள் ஆக்காம இந்த ஊடகங்கள் பண்ணக்கூடிய கூத்து, அவங்க அந்த மோடியினுடைய எந்த நியோ பாசிஸ்ட் டெண்டன்சியினுடைய எதையுமே அவங்க பாசிஸ்டே வச்சுக்கீங்களேன். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அது நிறைய ஏராளமான புத்தகங்கள் 45 இன்னைய வரைக்கும் எக்கச்சக்கமா எழுதிட்டாங்க. நியோ பாசிஸ்ட்னா யாரு, பாசிஸ்ட்னா யாருன்னு ஏராளமான அமெரிக்க, பிரிட்டிஷ், ஐரோப்பிய அரசியல் நிபுணர்கள் எழுதி குவிச்சிருக்காங்க. கூகுளில் போட்டு இங்கே போட்டீங்கன்னு சொன்னால் பாசிசம் வெர்சஸ் நியோ பாசிசம் என்று கட்டுரை பல போல குவிஞ்சிருக்கும். கேள்வி என்னன்னா, இன்று நம்ம மோடியினுடைய இந்த நியோ பாசிஸ்ட் சொல்லக்கூடிய சர்வாதிகாரி போக்குக்கு ஆபத்தை எடுத்து சொல்வதற்கு மக்கள் மத்தியில போதுமான நம்ம தகவல் கொண்டு சேர்க்கப்படலை. நம்ம இப்ப நம்முடைய கட்சி உறுப்பினர்கள், அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் தெருமுனைகளிலே நின்று 10 பேர் 15 பேர் போதும், அவங்க மத்தியிலே கட்சியினுடைய தீர்மானத்தினுடைய முக்கிய அம்சங்களை விளக்குவது நல்லது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. என்ன ஒரு மாசம் இருக்குது, இப்ப நம்ம கொண்டு போகலாம். முக்கியமாக சொல்ல வேண்டியது, இந்த மோடி சொல்லக்கூடிய முழக்கங்கள் அனைத்தும் கொடூர நடவடிக்கைகளை மறைப்பதற்காகவே புதிய புதிய முழக்கங்கள்லாம் சொல்லுவார். அவர் மாதிரி முழக்கங்கள் உருவாக்குறவங்க இதுக்கு முன்னால எந்த அரசியல் தேர்வுலகம் அவரோட போட்டி போட முடியாது. மேக் இன் இந்தியா, பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ, டாய்லெட் ஃபர்ஸ்ட் டெம்பிள் நெக்ஸ்ட், சப்கா சாத் சப்கா விகாஸ், என்னன்னா எவ்வளவு. ஆனா இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இதுக்கும் அவர் சொல்லுக்கும் இந்த வித்தியாசம் இருக்கா பாருங்க. உதாரணமா மேக் இன் இந்தியான்னு சொன்னார். அதுக்கு அவர் எப்போ என்ன சொல்வாருன்னா, இந்தியாவினுடைய தேசமொத்த வருவாய் வேகமா போகிறது, இந்த ஸ்பீடுல உலகத்துல எந்த நாட்டையும் போகல. அது உண்மைதான். இந்த ஸ்பீட்ல வேகமாக சுருங்கலை. 9% 8% 7% இப்போ 6% இன்னும் அடுத்த வருஷம் கீழே போக போகுது. இன்று இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா முதலாளித்துவ நாடுகளிலும் தேச மொத்த வருவாய் என்பது சுருங்கி வருகிறது என்பதை நம்ம சொல்லலை, ஐரோப்பிய புல நிபுணர்களும் சொல்றாங்க, அமெரிக்க புல நிபுணர்களும் சொல்றாங்க. எனவே இவர் வாய்ச்சவர்கள் அடிக்கிறதுல அதை முதல்ல வடிக்கணும். அடுத்து பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ, பெண்களுக்கு எதிரான, அதுவும் வட மாநிலங்கள்ல என்ன கொடுமை நடக்கிறது என்பதை எல்லாத்துக்கும் தெரியும். தெரியல பார்க்குறோம் நம்ம. டாய்லெட் ஃபர்ஸ்ட் டெம்பிள் நெக்ஸ்ட்னாரு. ஆனால் டாய்லெட் எங்கே கட்டினாங்க? தண்ணி இல்லாமல் கட்டி இப்போ அதை பற்றி இப்போ பேச்சே கிடையாது. கோயில் தான் இருக்குது. நவீன நாட்டில் உள்ள ஒரு முதலமைச்சர், ஒரு பிரதம மந்திரி கோயில் அவரே கட்டி, அரசாங்க பணத்தில் கோயிலை கட்டி அவரே போய் பூஜை பண்ணி கேட்டால் இந்திய பண்பாடம். யாரோ பக்தர்கள் போய் கோயில் கட்டா வேற விஷயம். இந்த கொடுமை. அதில் கடைசியாக சொல்ல வேண்டிய முழக்கம் என்னவென்றால், அங்கதான் அவர் நியோ பாசிஸ்ட் டெண்டன்சி அவர் ஒழுங்கா வெளியே காமிக்கிறார். சப்கா சாத் சப்கா விகாஸ் சொல்றது யார்கிட்ட பார்த்து சொல்றாருன்னா, ஆசியாவில் உள்ள இந்தியாவுக்கு உள்ள வட்டாரங்களில் உள்ள நாடுகளை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க என்னோட வாங்க, என்னோட வந்தீங்கன்னா நீங்க ரொம்ப முன்னேறுவீங்கன்னு சொல்லிட்டார். ஆனா அப்படி சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னா, இந்த வராதவங்களை எல்லாம் மடக்கிறதுக்காக தன்னுடைய ஆயுத பலத்தை, பாசிஸ்டுடைய டெண்டன்சி என்னன்னா எப்போதுமே ஆயுத பலத்தை நம்புவான், எப்போதுமே அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு மிரட்டுவாங்க. அந்த மாதிரி இவர் தாக்குதல் ஆயுதங்களை அமெரிக்காட்ட இருந்தோம், தற்காப்பு ஆயுதத்தை ரஷ்யாவில இருந்து வாங்கி குவிக்கிறாரு. எனவே இந்த 4 அம்சங்களை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லி
மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்று கட்சி தீர்மானம் சொல்வதை மக்கள் மீது கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் முக்கியம். நிறைவாக ஒன்றை சொல்ல வேண்டி இருக்கிறது. நியோ பாசிஸ்ட்னு சொன்னா தெரியாது நினைக்கிறவங்களுக்கு அவங்க இந்த புத்தகத்தை படிப்பது நல்லது. இந்த ஒரு புத்தகம் போதும். மோடி எவ்வளவு கொடூரமானவர் என்பதை உலகம் அறியும். மக்களுக்காக, ஆதிவாசிகளுக்காக, காடுகளிலே வாழக்கூடிய அந்த மக்களுக்காக, தலித்துகளுக்காக, கிராமப்புறங்களில் வாழக்கூடிய தலித்துகளுக்காக, நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய குடிசை பகுதி மக்களுக்காக போராடக்கூடிய, அவர்களுடைய உரிமையை காக்கக்கூடிய, சேவகர்களாக பணியக்கூடிய சட்ட நிபுணர்களை, சேவை செய்யக்கூடிய படித்தவர்களை சிறையிலே அடைத்து சித்திரவதை செய்வதை இந்த புத்தகம் வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலிருந்து பிறந்த ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் எப்படி சிறையிலேயே எப்படி சாகடிச்சாங்கிறத அந்த விவரம் முழுவதும் இந்த புத்தகத்துல இருக்கு. இதை படிக்கிற பொழுதுதான் இந்த நாட்டினுடைய அரசாங்கத்தை மக்களினுடைய உணர்வுகளை மதித்து நடக்கூடிய அரசை உருவாக்க வேண்டும் என்பது முதல் கடமை. அதற்கு இந்த தீர்மானம் தான் உதவும் என்று இந்த தீர்மானத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்பதுவே என்னுடைய பணிவான வேண்டுகோள்.